ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, பல்லவர்களது குடுமியான்மலை கல்வெட்டு. ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்போ கேட்கலாம்ல, குடுமியான்மலை கல்வெட்டுடன் தொடர்புள்ளவர்கள் யார் அப்படின்னா, சேரர்களா, சோழர்களா, பாண்டியர்களா, பல்லவர்களா, ராஷ்டிரகூடர்களா, சாளுக்கியர்களா, குப்தர்களா, எப்படி வேணாலும் கேட்கலாம். இப்போ குடுமியான்மலை கல்வெட்டு அப்படிங்கிறது யாரோடதுன்னா, கேள்வியிலே நம்ம இன்னொரு கேள்வியை கண்டுபிடிச்சிக்கணும். குடுமியான்மலை கல்வெட்டு அப்படிங்கிறது பல்லவர்களுடையது. ஓகேவா? இப்போ பல்லவர்களது குடுமியான்மலை கல்வெட்டில் டேஸ் என்ற இசை கலைஞர் பற்றிய செய்திகள் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குடுமியான்மலை கல்வெட்டு பல்லவர்களோடது. அந்த கல்வெட்டில் டேஸ் என்ற இசை கலைஞர் பற்றிய செய்திகள் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அந்த இசை கலைஞர் அப்படின்னா, உருத்திராச்சாரியார். ஓகேவா? உருத்திராச்சாரியார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 9ஆம் வகுப்பு பழைய புத்தகம் சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல். உருத்ராச்சாரியார் அப்படின்னு கேட்கலாம், ருத்ராச்சாரியார் அப்படின்னு கேட்கலாம். நம்ம புது புத்தகத்துலேயும் ஒரு தகவல் கொடுத்துருப்பாங்க. ருத்ராச்சாரியார்னு கொடுத்துருப்பாங்க, உருத்ராச்சாரியார்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. ருத்ராச்சாரியார் அப்படின்ற இசைக்கலைஞர் யாரோட காலத்தில் வாழ்ந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகேந்திரவர்ம பல்லவனுடைய காலத்தில் வாழ்ந்தவர் தான் அந்த இசைக்கலைஞர். ஸோ இவரை பற்றி தகவல் இதில் இருக்குன்னா, குடுமியான்மலை கல்வெட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்லவர்களுடைய முக்கியமான ஒரு கல்வெட்டு. ஓகேவா? இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, குடுமி வச்சுருந்தா ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். குடுமி வச்சுருந்தா ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் கூடுதலாக தெரிஞ்சிக்க வேண்டியது, இவர் யாருடைய காலத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னா, மகேந்திரவர்ம பல்லவருடைய காலத்தில் வாழ்ந்தவர். முக்கியமான தகவல், ஸ்கூல் புக் டேட்டா தான், தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.